வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி நல்லா நம்ம இது ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 tumbler தண்ணி மட்டும் விட்டு இது ஒரு 1 hour ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம துருவிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் துருவி எடுத்துக்கலாம். கூடவே பாருங்கள், நான் வேர்க்கடலையை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பவுடராக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போது ஊறின ஜவ்வரிசி ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு கலந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த லெவலுக்கு இருக்கணும். கடாயில் ஆயில் ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹெமியான டேஸ்டான சபுதானா வடா. இது டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம், ரெடி செஞ்சிடலாம். ஒரு 10 minutesல ரெடி செஞ்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோன்னு எடுத்துடலாம். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.